ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அத்தன்டிக் சாம்பார் பவுடர் ரெசிபி தான். இதுவும் ஒரு ஃபேமிலி ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் பவுடர். ஸோ அந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 10லேருந்து 12 ரெட் சில்லிஸை ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வரந்தனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியம் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த ரெட் சில்லிஸை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/2 கப் தனியா, 1/4 கப் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரந்தனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணும் போது நம்ம சேர்த்த அந்த தனியா ஜீரகம் வெந்தயம் வாசம் வந்து நல்லா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அந்த காலத்தில் இதை வந்து ஒரு உரலில் போட்டு தான் இடிப்பாங்க, அதனால் இது இடி சாம்பார் பேர் வந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி அதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ண சாம்பார் பவுடரை ஒரு ஏர் டைட் கிளாஸ் அல்லது ஸ்டீல் ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலி நம்ம ஃப்ளேவர்ஃபுல் இடி சாம்பார் பொடி வந்து ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.